வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கண்ணீர் சிந்தி உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய சிராந்தி ராஜபக்ஷ. போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. புலம்பெயர்ந்தவர்கள் மீது மஹிந்த தரப்பு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. முதல் அரையாண்டில் நாட்டின் வருமானம் அதிகரிப்பு. மேர்வின் சில்வாவின் காரில் முதலாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற மஹிந்த ராஜபக்ஷ. ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் போது அவருடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ மக்கள் மத்தியில் கண்ணீர் சிந்தியமை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமையால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தங்காலை வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவருடைய மனைவி இவ்வாறு கண்ணீர் சிந்தி தன்னுடைய கவலையை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் மஹிந்த ராஜபக்ஷவின் இடம்பெயர்வை பார்வையிட வருகை தந்த அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்ட மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது சட்டமூலத்திற்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் பதிவாகியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டண விபரம் தொடர்பில் விசேட அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. கட்டண மாற்றங்கள் தொடர்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடு பயணம் செய்யும் ஒருவருக்கு நிகழ்நிலையில் போலீஸ் தடையகற்றல் அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்வதற்கு 5000 ரூபாய் அறவீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிபரப்பு மேற்கொள்வதற்காக 6 மணித்தியாலங்களுக்கு 500 ரூபாவும் 6 முதல் 12 மணித்தியாலங்களுக்கு 1000 ரூபாவும் 12 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட நேரத்திற்கு 2000 ரூபாவும் அறவீடு செய்யப்பட உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போலீஸ் தடையகற்றல் அறிக்கைகளுக்காக 500 ரூபாய் அறவீடு செய்யப்பட உள்ளது. உள்நாட்டு தேவைகளுக்காக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வழங்கப்படும் போலீஸ் தடையகற்றல் அறிக்கைக்காக 300 ரூபாய் அறவீடு செய்யப்பட உள்ளது. முறைப்பாடு ஒன்றின் நகல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரதிக்கு தலா 50 ரூபாய் அறவீடு செய்யப்பட உள்ளது. இந்த கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் போது உரிய பற்றுச்சீட்டுகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என போலீஸ் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைத்து அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர்ந்தோர் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்க கூடும் என மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலை கால்டன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் எனவும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில், பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும். விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காக அல்ல. குறித்த இடத்தில் போலீஸ் மா அதிபரின் இல்லம் மற்றும் தூதுவராலயங்கள் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு வலயம் ஆகையால் இதை தேர்ந்தெடுத்தோம். தங்காலைக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர்ந்தோர் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்க கூடும். ஏனென்றால் புலம்பெயர்ந்தவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏனும் நிறைவேற இருக்கலாம் என தோன்றுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் நாட்டின் வருமானம் எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்சடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே நீதியமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களின் மொத்த வருமானத்துடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் இலங்கை அரசாங்கம் வலுவான நிதி செயற்திறனை பதிவு செய்து அரையாண்டு
இலக்கை தாண்டியுள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் குழு தெரிவித்தனர். 2025 ஜனவரி முதல் ஜூன் வரையான அரை ஆண்டுக்கான மதிப்பிடப்பட்ட வருமானம் 2241 பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் மொத்தமாக சேகரிக்கப்பட்ட வருமானம் 2318 பில்லியன் ரூபாய் எனவும் இது அரையாண்டு மதிப்பீட்டை விட 3% அதிகமாகும் என தரவுகளை முன்வைத்து நிதி அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 3467 பில்லியன் ரூபாய் என்பதுடன் இது 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களின் மொத்த செலவுடன் ஒப்பிடுகையில் 367 பில்லியன் ரூபாய் அதிகமாகும். இந்த அதிகரிப்பிற்கான முக்கிய காரணியாக கடன் சேவைகள் அமைந்துள்ளதுடன் 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் இது 1984 பில்லியன் ரூபாய் ஆகும். அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியங்கள், அசுவெஸ்ம மற்றும் சமுர்த்தி போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உட்பட அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கான மீண்டலும் செலவுகளும் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இலங்கை சுங்க திணைக்களம் 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 47% வளர்ச்சியை பதிவு செய்து 2025 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்தில் 996 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. மோட்டார் வாகன இறக்குமதியில் கிடைத்த வருமானம் இந்த வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களித்துள்ளதுடன் இதன் மூலம் 429 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் மதிப்பிடப்பட்ட வருமானம் 1,22,691 மில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் 1,40,388 மில்லியன் ரூபாய் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சுமார் 3.1% இருக்கும் என்று அனுமானிக்க முடியும் என நிதி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெலியத்தவில் இருந்து முதலில் தன்னுடன் காரில் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இன்று தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்கலையில் அமைந்துள்ள கால்டன் வீட்டுக்கு மஹிந்த ராஜபக்ஷ செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அவருடைய வீட்டிற்கு வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அவரை பார்ப்பதற்காக சென்றனர். இதன்போது மஹிந்தவை பார்வையிட வருகை தந்த மேர்வின் சில்வா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த மேர்வின் சில்வா, எமது மாமாவின் கேம்பிரிட்ஜ் காரில் 1976 ஆண்டு பெலியத்தவில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு என்னுடன் தான் வருகை தந்தார். நாட்டை காப்பாற்றிய தலைவருக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டமை கவலை அளிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது 79வது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியானார் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தற்போது 79 வயதுதான். ஏன் அவரால் ஜனாதிபதியாக முடியாது? நாங்கள் இரத்த பந்தம் கொண்டவர்கள். தென்பகுதியில் பிறந்த நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள் அல்ல. நாங்கள் விழவும் மாட்டோம். எங்களை வீழ்த்தவும் முடியாது. நன்றியுள்ள மனிதனாக நான் அவரை பார்க்க வந்தேன். மஹிந்த ராஜபக்சவை நான் என்றும் குறை கூறியதில்லை. அவர் எடுக்கும் எந்த தீர்மானத்திற்கும் நான் தயாராக உள்ளேன். நாங்கள் வெளியேற்றவில் ஒன்றாக தான் இருந்தோம். எனது அரசியல் வாழ்க்கை தொடர்பில் இன்று முடிவெடுக்க முடியாத நிலையில் உள்ளேன். எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார். ஏமன் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் சுமார் 35 பேர் பலியாகியுள்ளதுடன் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தலைநகர் சனா மற்றும் அல் ஜாப் மாகாணம் இரண்டிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமனில் இஸ்ரேல் நேற்றிரவு கடுமையான வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 35 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தொடர்ந்து தேடுதல் குழுவினர் மீட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தலைநகர் சனாவில் இருந்தவர்கள் எனவும் அங்கு ஒரு இராணுவ தலைமையகம் மற்றும் ஒரு எரிபொருள் நிலையம் தாக்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் காசா பகுதியில் நடந்த போர் தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகள் மற்றும் பகுதி வர்த்தக நிறுத்தத்தை கோருவதாக கூறினார். ஏற்கனவே கட்டாரில் ஹமாஸின் மூத்த பேச்சாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் இலக்கு தவறிய நிலையிலேயே ஹவுதிகள் மீதான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.